அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். யாக்கோபு 4:7 பாருங்களேன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நமக்கு தெரிஞ்ச வசனம் இல்லையா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி. சரி, இதெல்லாம் ஈஸி தாங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு வசனம் ஈஸியா இருக்கு. ஆனா பிராக்டிக்கல் அப்படி பார்க்குறப்ப ப்ராக்டிக்கலாக இது பாசிபிளாக இருக்க மாட்டேங்குது. ஏன்னா பிசாசுக்கு பயந்து நான் தான் ஓடிட்டு இருப்பேன். இல்லை, நீ நிறைய பேர் பிசாசுக்கு பயந்து ஓடுறோம், பாவத்துக்கு பயந்து ஓடிக்கிருக்கோம், ஐயையோ ஐயையோ அப்படி சொல்லிட்டு. ஆனால் வசனம் நமக்கு எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னு போதிக்குது பாருங்க. அப்போ வசனம் போதிப்பதை நாம் பெற்றுக்கொண்டால், புரிந்து கொண்டால், அந்த வெளிச்சத்தை நாம் கண்டு கொண்டால் நம்ம வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சிடுவோம். அப்போ இங்கே வசனம் என்ன போட்டிருக்குன்னா, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை மறந்துடுறோம், விட்டுறோம். அதை விட்டுட்டு பிசாசுக்கு எதிர்த்து செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடும், டக்கு 2வது படி ஏறிடும் பாருங்க. அதுதான் பிரச்சனையாயிருக்கு. அப்ப இன்னைக்கு வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்னன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படுகிறப்ப, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்ப, அந்த கீழ்ப்படிதல் எதை எனக்கு கொடுக்குதுன்னா, தேவனுடைய கிருபைகளையும் பலனையும் எனக்கு கொடுக்குது. அவர் அருளும் பலனையும், அவர் அருளும் பலத்தையும் ஞானத்தையும் கிருபையும் பெற்றுக்கொண்டு பிசாசுக்கு என்னால் எதிர்த்து நிற்க முடியும். அப்ப பிசாசு உங்களுக்கு விரோதமாக சில சூழ்ச்சிகளை செய்கிறான் தானே, கடனை கொடுத்து உங்களை கவிழ்க்க பார்க்கிறான் தானே, வியாதியை குறித்து உங்களை அழிக்க பார்க்கிறான் தானே, சில மனிதர்கள் மூலமாய் உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சிகளை செய்கிறான் தானே. என்ன செய்வது என்று தெரியாது இருக்கிறீர்களா என்று நான் சொல்லுகிறேன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பாருங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அப்ப மரியாதை அந்த வார்த்தை சொன்னாங்க பாருங்க, வேலைக்காரங்கிட்ட போய் திராட்சரசம் இல்லைன்னு சொன்னப்ப சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கப்பா. அப்ப அந்த கீழ்ப்படிதல் இல்லையா? அப்ப கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்ட பிறகு என்ன நடந்தது? மகிமை வெளிப்பட்டது, அவர்கள் குறைவில்லாது இருந்தார்கள். இன்னும் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பலன் இருக்கும் பாருங்க. அந்த பலனை பெற்று பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசை உனக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று தைரியமாய் சொல்லுங்க. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு வழியா வருவான், 7 வழியா ஓடுவான் பாருங்க. ஒரு பிரச்சனை ஒரு வழியா இருந்தா 7 வழியா போயிடும், ஒன்னும் இல்லாம போயிடும். இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். தேவனுக்கு பயந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்க்கை. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.